அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஹாண்டிகேப்ட் வந்து 80% இருக்கிறாங்க. ஸோ பையன் வந்து நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம் நிறையா, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் காலேஜ் போகலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, எனக்கு ஒரு வண்டி இருந்தால் நல்ல முறையாக காலேஜ் போகலான்ட்டு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி தம்பி வந்து அழுதுருந்தாப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அண்ணா வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தம்பியோட வீடியோ பார்த்துட்டு அந்த பையனுக்கு வந்து உடனடியாக ஒரு புது ஸ்கூட்டி ஒன்று எடுத்து கொடுங்க, அந்த பையனுக்கு வேறு என்னென்ன தேவைன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்கூட்டி நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. வேற என்னமா உனக்கு வேணும்? வேற எந்த உதவி வேணும்? பெரிய உதவி. சரி, அண்ணனுக்கு மட்டும் ஒரு நன்றி சொல்லி எடுத்துக்கிட்டு அண்ணன் எடுத்து விட்ட அண்ணன் எங்க இருந்தா நல்லா இருக்கணும், அவங்கள வேண்டிக்கிறாங்க, எங்க இருந்தா நல்லா இருக்கணும். அந்த ஸ்கூட்டி எடுத்து கொடுத்த அண்ணா எங்க இருந்தா நல்லா இருக்கும்ட்டு கமாண்ட் எல்லாம் வேண்டிய நண்பர்களே. நன்றி, வணக்கம். என் பையனுக்கு நிறைய இடத்துல மனு எழுதி போட்டோம், வண்டி எதுவுமே கிடைக்கவே இல்லை. நிறைய தடவை எழுதி போட்டோம், மனு கொடுத்தோம், எல்லாம் மனு வாங்கிக்கிட்டாங்க, திரும்ப வண்டியெல்லாம் கொடுக்கவே இல்லை. குடும்பம் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய முயற்சி பண்ணணும், ஆனால் கிடைக்கல. இது மாதிரி ஐயப்பண்ண தூளியில் இருக்கிறவங்கள்ட்ட இது மாதிரி நாங்கள் இது மாதிரி விசாரிச்சு கேட்டோம். எங்களுக்கு இது மாதிரி வண்டி வேணும் என் பையனுக்கு அப்படின்னு நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நன்றி, வணக்கம். பையனுக்கு வந்து மேலும் மேலும் நம்மளோட சப்போர்ட் வந்து பண்ணணும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. சரி, ஓகே. சரிம்மா, சரி சரி. ஒரு